ஸ்ரீ மாத்ரே நமக. ஆண்டாள் வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் ஒருவராக இருக்கும் ஆண்டாள் கோதை என்று அழைக்கப்படுகிறார். மதுரைக்கு பக்கத்துல ஸ்ரீவல்லிபுத்தூரில் வாழ்ந்து வந்த விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லப்படுற பெரியாழ்வார் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாள் சமேத அரங்கநாதர் திருக்கோவிலுக்கு மலர்களை தினமும் கொடுப்பதற்கு தனது கடமைகளாக கொண்டிருக்காரு. அப்படி ஒரு நாள் அவர் பூக்களை எடுப்பதற்கு போகும் பொழுது ஒரு துளசி செடிக்கு கீழே குழந்தையாயிருக்கும் ஆண்டாளை பார்த்து எடுத்திருக்காரு. சின்ன வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துக்களையும் தமிழ் மொழியையும் கோதைக்கு பெரியாழ்வார் சொல்லி வளர்த்ததால அந்த சிறுவயதிலிருந்தே கண்ணன் மீது பக்தி உணர்வும் அதுவே காலப்போக்கில் காதல் உணர்வாகவும் மாறியிருக்கு ஆண்டாளுக்கு. ஆண்டாள் மலர்களை தொடுத்து கொடுக்கும் பொழுது தன் கழுத்தில் போட்டு கண்ணாடி முன்னாடி தினமும் பார்த்து பார்த்து அந்த மாலையை கொடுத்தாங்க ஆண்டாள். கொஞ்ச நாள் கழித்து விஷ்ணு சித்தருக்கு தெரிய வந்தவுடன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது பாவம் என்று சொல்லியிருக்காரு. அதனால அவர் கோதை தொடுத்த மலர்களை கொடுக்காமல் வேறு மலர்களை இறைவனுக்கு கொடுத்திருக்காரு. அன்று இரவே அரங்கநாதர் விஷ்ணு சித்தரின் கனவில் தோன்றி கோதை கொடுத்த மலர்கள் தான் தனக்கு உகந்தவை, அதை தான் தனக்கு சூடணும்னு கேட்டு இருக்காரு. இதனால் தான் ஆண்டாளை சூடி கொடுத்த சுடற்கொடின்னு அழைக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அவர்களை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு கூட்டிட்டு வருமாறு சொல்லியிருக்காரு. கோதை திருவரங்கம் கோயில் கருவறைக்குள் போன உடனேயே இறைவனுடன் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஆண்டாள் வரலாறு. திருப்பாவை நாச்சியார் மொழி 2 பாடல் தொகுதியை எழுதியவர்.